ஆரி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன புரியலையோ ஸோ அதை நீங்கள் டவுட்டாக கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன டவுட் வருது ஸோ அதை கிளாரிஃபைமே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அளவு எடுத்துமே நான் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். இது அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம ஆரி ப்ளவுஸ் வந்து லைனிங் பீஸ் எடுத்துக்கோங்க, அதில் கட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு பேக் எடுத்துக்கோங்க. லைனிங் பீஸை நான் எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கனோ வீடியோவில் அதே மாதிரி தான் நீங்களுமே ஃபோல்ட் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லைனிங் எடுத்துக்கோங்க. லைனிங்குமே சூஸ் பண்ணுறப்ப நல்லா குவாலிட்டியாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரேட் கம்மியாக இருக்க மாதிரி அந்த மாதிரி பார்க்காதீங்க. நல்லா குவாலிட்டியாக டச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் எப்படி இப்போ வீடியோவில் லைனிங்கை போட்டிருக்கனோ அதே மாதிரி தான் நீங்கள் போடணும். ஃபுல்லாக மடிக்கக்கூடாது. அதில் ஒரு பார்டர் பார்ட்டு மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பகுதி இருக்கும், அதில் தான் நீங்கள் இப்படி ரெண்டாக மடித்து ஓரளவுக்கு முக்கால்வாசி மடிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா 1.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கோடு போட்டுட்டு உங்கள் அளவு ப்ளவுஸோட பின்பகுதி தான் நம்ம பேக் தான் பார்க்க போகிறோம். அதை நாலாக மடிச்சுட்டு முன்பக்கம் எல்லாமே நம்ம ப்ளவுஸோட உள்பக்கம் போகிற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது அளவு ப்ளவுஸில் இருந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். லைனிங்கில் நம்ம ஆரி ப்ளவுஸ் போட்டிருக்கோம், அதோட லைனிங்கில் தான் நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸுமே நான் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு லைனிங்கை ரெண்டாக மடிக்கணும். ஃபுல்லாக ரெண்டாக மடிக்காமல் ஒரு பாதி மட்டும் வர மாதிரி லைனிங்கை ரெண்டாக மடிச்சுட்டு எடுத்தோடனே நீங்கள் ஸ்கேலாக இன்ச்சு டேப்பாக எடுத்துகிட்டு 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு நீங்கள் கீழே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் அளவு ப்ளவுஸை 4ஆக ஃபோல்ட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த லைன் காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் நான் இப்போ ஃபோல்ட் பண்ண இடம். இந்த மாதிரி இடத்துல தான் எப்பயுமே இப்படி ரெண்டாக மடிக்கணுமே தவிர இந்த சைடில் வர இடத்துல ஒரு மாதிரி நூல் வர மாதிரி இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் ரெண்டாக எப்பயுமே மடிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. அதே மாதிரி நூல் இழை வர மாதிரி இருக்கும், அது கிராஸாக வருது, கிராஸ் பீஸுன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? 1.5 இன்ச்சில் ஒரு லைன் மார்க் பண்ணணும். ஸ்டெப் 1 இது தான். ஃபஸ்ட்டு லைனிங்கை மடிக்கணும், அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை 4ஆக மடித்து எடுத்துகிட்டு ஒன்று அயனிங் கூட பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சரியாக அது மடிக்க வரல, சரியாக கையில் நிற்கலை, ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி இருந்தால் அளவு ப்ளவுஸுமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் நெக்கில் ஒரு மார்க்கிங் கொடுக்குறேன், ஷோல்டருக்கு முன்னாடி ஒரு மார்க்கிங் கொடுக்குறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்கில் ஒரு மார்க்கிங், ஷோல்டருக்கு முன்னாடி. ஸோ இதில் வந்து நீங்கள் 3 இன்ச்சு வருது. ஆல்ரெடி நான் கொடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும். ஸோ இதை மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாதுக்காக தான் நான் இன்ச்சு டேப் வச்சு காமிக்கிறேன். இவங்களோட நெக்கு வித்து 3 இன்ச்சு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஷோல்டர் கை ஜாயின் பண்ணியிருக்காங்கல்ல அந்த இடத்துல ஒரு மார்க்கிங், அப்புறம் ஹார்ம் ஹோல்னு சொல்லுவோம் அந்த இடத்துல ஒரு மார்க்கிங், அதுக்கப்புறம் அதுலேயே ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி ஒரு மார்க்கிங், லாஸ்ட்டில் வேஸ்ட் அல்லது இடுப்பு சுற்றளவுன்னு சொல்லுவோம். ஸோ இடுப்பு பகுதியில் ஒரு மார்க்கிங், மொத்தமாக நம்ம 6 மார்க்கிங் கொடுக்கணும். 1.5 இன்ச்சு இந்த மாதிரி தையல் அளவு நீங்கள் அதாவது கீழே மடித்து தைக்க விட்டுட்டு இப்போது நீங்கள் இந்த 2 கழுத்தோட பகுதியை இணைச்சிங்க அப்படின்னா இப்போ கழுத்து கிடைக்கும். கழுத்தோட அகலத்தையும் உயரத்தையும் இணைச்சிங்க அப்படின்னா இப்போது நம்ம பண்ணுறது எல்லாமே ரெடி அளவுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுற தையல் அளவு கொடுக்காம தான் நம்ம ரெடி அளவில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் இப்போ எப்படி வீடியோவில் பண்ணுறனோ சேம் அதே மாதிரி பண்ணுங்கள். நம்ம பேக் தான் போட்டுட்டு இருக்கோம் மார்க்கிங், ஃப்ரண்ட்டுக்கு ஒன்றும் போகல. ஓகேங்களா? நான் சொல்லுவேன், வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹார்ம் ஹோல் அதாவது ஸ்லீவ் பார்ட்டு ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன் நம்ம மார்க் பண்ணிக்கோல, ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எங்கெல்லாம் தையல் அளவு கொடுக்கணுமோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சேமாக இங்கே பாருங்கள். நான் இப்போ இன்ச்சு டைப் சொல்கிறேன். எது 1/2 இன்ச்சு, 1 இது மொத்தமாக 1 இன்ச்சு, இது 1/2 இன்ச்சு, இது 1/4 இன்ச்சு, இது 3/4 இன்ச்சு. ஸோ இந்த மாதிரி இன்ச்சு டைப்பில் எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஷோல்டருக்கு பக்கத்தில் 1/2 இன்ச்சும் இந்த கைக்கு மேல் பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சும் கொடுக்கணும். இது ரெண்டுத்தையும் இப்போ இணைச்சிக்கணும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அங்கே கொடுக்குற தையல் அளவு தான் இது. ஓகேங்களா? இதை கொடுத்தீங்க அப்படின்னா தான்
உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி கொடுக்காம நீங்கள் கை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இதை விட கம்மியாக உங்களுக்கு வந்துடும். ஷோல்டர் ரொம்ப கம்மியாயிடும். அதனால் அதை மட்டும் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நான் எப்படி சொல்கிறேனோ ஸ்டெப் பை ஸ்டெப் அதே மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டாக நீட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஃபிட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? இது சிம்பிள் மெத்தடாக தான் இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே புரியணுன்காக தான் இந்த சிம்பிள் மெத்தட். இங்கே நம்ம சைட் ஜாயினிங்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னா 2 to 3 இன்ச் கொடுக்கலாம். இது நீங்கள் பிகினராக இருந்தால் இப்படி கொடுத்துக்கோங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் 2 இன்ச் இருந்தாலே கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எதுனா மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது. அதனால் 3 இன்ச் கூட கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது இந்த டாட் பகுதி இங்கே பேக்கில் டாட் மாதிரி இருக்குமா? ஸோ டாட்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா அதை ஸ்டிச் பண்ணுறோம்ல, ஒரு +1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணி வச்சுருப்போம், அதுதான் டாட். ஸோ அதை தான் நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். நான் கீழேருந்து மார்க் பண்ணல, 1.5 இன்ச்சு விட்ட இடத்துலேருந்து மேலே மார்க் பண்ணிவிட்டு அதை ஹைட் பார்க்குறேன். ஸோ அதுக்கு 1/2 இன்ச் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் டாட் மார்க்கிங். ஸோ நெக்ஸ்ட்டு ஹார்ம் கோலாண்ட நான் மார்க்கிங் பண்ணுறேன். இது எப்படி மார்க்கிங் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நான் இதில் 1 இன்ச் மார்க்கிங் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஹார்ம் கோலோட மொத்த நீளத்திலேருந்து பாதியாக அப்படியே டேப்பை மடிச்சுக்கிறேன். ஸோ மடக்கிட்டு அதை நான் ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கேன். எவ்வளோ வருதோ இன்னொரு டைம் காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ வருதோ அதை பாதியாக நான் எங்கே வைக்கிறேன்னு நல்லா வீடியோ பாருங்கள். பாதியாக மார்க்கிங் பண்ணிட்டு அதே அளவு எடுத்து ஸோ இந்த பக்கமும் நம்ம வைக்கணும், அளவு மாற்றாமல். இப்போ இது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஹார்ம் கோல் கரெக்டாக இந்த 3 பாயிண்ட்டும் எங்கே கரெக்டாக மீட்டப் ஆகுதோ ஸோ நீங்கள் அங்கே தான் இந்த மாதிரி வளைவாக வரையணும். இந்த மாதிரி ஹார்ம் கோல் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கோங்க. இல்லை ஃப்ரெஞ்ச் கர்வ், இது பேர் ஹார்ம் கோல் ஸ்கேல்னு சொல்லுவோம். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிகினராக இருக்கிறப்ப நம்மளால் வளைவு சரியாக வரல அப்படிலாம் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வரைஞ்சிக்கோங்க. ஆரி ப்ளவுஸில் நீங்கள் நெக்கு வரைய தேவையில்ல, நெக்கை கட் பண்ணவும் கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சும்மா நான் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன், கட் பண்ணவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஆரி போடுறப்பே நம்ம என்ன நெக்கோ அதை மெஷர் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருப்போம். ஆல்ரெடி போட்டு தான் வச்சுருக்கோம். யூநெக்னா யூநெக், பாட் நெக், போட் நெக், இந்த மாதிரி என்ன நெக்கோ ஸோ அந்த நெக்கு லைனிங் அது மேலே வச்சு அப்படியே தச்சுக்கணுமே தவிர நம்ம எதுவுமே இதில் நெக்கு கொடுத்து கட் பண்ணி வைக்கக்கூடாது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைனிங்கில் நெக்கு கட் பண்ண வேணாம். நமக்கு ஆரி ப்ளவுஸ்லேயே ஆல்ரெடி நம்ம மார்க்கிங் பண்ணி நெக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். என்ன நெக்கோ முன்னாடியே முடிவு பண்ணி தான் ஆரி ஒர்க் பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நீங்களே தான் ஆரி ஒர்க் போட்டு தைக்கிறனாலும் தைச்சிக்கலாம், இல்லை வேறு யாருனா போட்டு கொடுப்பாங்க நீங்கள் தைக்கிறதுனால தைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் நீங்களே மார்க்கிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முன்னாடியே ஆரி ப்ளவுஸுக்குமே நீங்கள் மார்க்கிங் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் எப்படி கட் பண்ணுறனோ சேம் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேபிளோ ஸோ இல்லைனா வெறும் நீங்கள் தரையில் கூட போட்டு கட் பண்ணலாம். ஆனால் ஃபேனுக்கு முன்னாடி ஃபேன் ரொம்ப போட்டுட்டு கட் பண்ணுறதோ அந்த மாதிரி கட் பண்ணாதீங்க. பாயெலாம் வச்சு பாய் மேலே இந்த மாதிரி துணியை போட்டு கட் பண்ணுறது அதெல்லாம் கூடாது. ஓகேங்களா? ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா உங்களுக்கு கரெக்டாக கட்டிங் வராது, கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுருவீங்க, இல்லை கம்மியாக விட்டுருவீங்க. இப்போது ஸ்லீவ் போர்ஷன் பார்க்கலாம். ஸ்லீவ்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கிளாத்தை 4ஆக நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கணும். நம்ம பேக் முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு முடிச்சுட்டு தான் ஸ்லீவுக்கு வருவோம். ஃப்ரண்ட்டு இதோட லாஸ்ட்டில் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ ஃப்ரண்ட்டு வந்து லாஸ்ட்டாக பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவுக்கு மிச்சம் கிளாத் இருக்கும், அதை நீங்கள் 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது உங்களோட அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இது அளவு ப்ளவுஸ் மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் நான் இதை சொல்லியிருப்பேன். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு கட்டிங் மெத்தடுமே நான் வீடியோ அனுப்பியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. கீழே நீங்கள் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் 1/2 இன்ச் விட்டால் போதும். ஸோ இல்லை எனக்கு வந்து நான் 1 இன்ச்சு வச்சு தான் தைப்பேன், கீழே தையல் அளவுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பிகினராக இருந்தால் 1 இன்ச் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸோ 1/2 இன்ச்சே போதும். நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் மார்க்கிங் 4ஆக துணியை ஃபோல்ட் பண்ணிக்கணும். நான் லைனிங் கிளாத்தில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா அந்த நம்மளோட ஷோல்டரும் கையும் வர அளவில் தான் இது மேலே எடுத்து வச்சுக்கணும். வீடியோவில் தெரிகிற மாதிரி இங்கே 4 ஃபோல்டு 4 இடத்துல மார்க்கிங் கொடுக்கணும். இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ஜாயினிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த பக்கம் வருதுல்ல, இந்த முனையும் இப்போ நம்ம இங்கே வளைவாக வரையணும். இது எப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. மொத்தமாக அந்த கோட்டில் அதோட பாதி மிட் பாயிண்ட் பார்த்து ஒரு வளைவு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு வளைவு, மேலே ஒரு 1/4 இன்ச்சில் வளைவு, கீழே ஒரு 1/4 இன்ச்சில் வளைவு, இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க.
மேலே 1/2 இன்ச்சில் தையல் அளவு விட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்லீவை ஹாம்கோலாண்ட ஜாயின் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, மேலே 1/2 இன்ச்சு கொடுக்குறேன், கீழே 1/2 இன்ச்சு, சைடில் ஒரு 2.5 இன்ச்சு வரைக்குமே தையல் அளவு விட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணுறப்போ ஒரு டேபிளோ ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ கீழே கூட போட்டு கட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பாயிலையோ அந்த மாதிரிலாம் கட் பண்ணாதீங்க, அது அளவெல்லாம் மாறிடும், சரியாக கட் ஆகாது. பிகினராக இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயம் கூட பார்த்து பண்ணிங்க அப்படின்னா ஸோ அளவு கூட மாறாமல் கரெக்டாக கட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ கையை என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டு நான் பேக்குன்னு எழுதிக்கிறேன் பார்த்துக்கோங்க. இதுவும் ஃப்ரண்ட்டு, இதுவும் ஃப்ரண்ட் பீஸ், அதாவது நம்மளோட மேல் பக்கம். ஓகேங்களா, கிளாத்தோட ஃப்ரண்ட் கிளாத் இதோட பேக் சைடு நான் திருப்பிக்கிறேன். ஒரு கிளாத்தில் மட்டும் பேக் சைடு திருப்பிட்டு பேக்னு எழுதுகிறேன். ஓகேங்களா, ஃப்ரண்ட்டுன்னு 2 கிளாத்துலையுமே நேம் எழுதிட்டு நான் என்ன பண்ணுறேன், நல்ல பக்கம் கெட்ட பக்கம், ஸோ அதுக்காக தான் இப்படி பேர் எழுதுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எழுதிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு சைடு ஃப்ரண்ட் சைடு கையும் இன்னொரு பக்கம் பேக்குன்னு எழுதுனால திருப்பின கை இருக்குல்ல, ஸோ அதுவுமே எடுத்துகிட்டு கரெக்டாக சென்டர்லேருந்து கொஞ்சம் மட்டும் நான் என்ன பண்ணுறேன், 1/4 to 1/2 இன்ச்சு இந்த மாதிரி வளைச்சி ட்ரா பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா இதை கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் லோ கட்டிங் சொல்லுவோம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு ஹாம்கோல் நம்ம 1 இன்ச்சுனும் பேக் சைடு 1.5 இன்ச்சுனும் வைக்கிறோமா, ஸோ அந்த 1 இன்ச்சில் போயிட்டு லூஸ் இல்லாமல் கரெக்டாக ஃபிட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷன் பார்க்க போகிறோம். பேக் கட் பண்ணோம்ல, ஸோ அந்த லைனிங் பீஸை எடுத்து வச்சுட்டு ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, அதே 2ஆக ஃபோல்ட் பண்ண கிளாத்தில் இதை நான் மாற்றாமல் பேக் கட் பண்ணோம்ல அதை எடுத்து அது மேலே ட்ரா பண்ணிப்பேன். இது எதுக்காகனா நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஷோல்டர் மாறக்கூடாது. ஸோ அதுக்காக நெக்கோட வித்து ஷோல்டரு இதெல்லாம் மாறாமல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரி பேக்கை எடுத்து வச்சுட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ண கிளாத்தில் ஃப்ரண்ட்டுக்காக நான் இப்போ ஒன்று ட்ராஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், மேலே மட்டும் 1/2 இன்ச் ஆல்ரெடி விட்டுட்டு அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே ஷோல்டருக்கு முன்னாடி இங்கே ஹாம்கோலாண்ட ஸோ எல்லா இடமே நான் லேசாக அது மேலேயே இப்படி ட்ரா பண்ணிட்டு எடுத்துனா ஃப்ரண்ட் பார்ட்டோட அளவு எல்லாம் ஷோல்டர் வித்து எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, ஃப்ரண்ட்டில் நெக்கோட அகலம் அதாவது வந்து நீளம் என்ன கொடுப்பீங்க அப்படின்னா 6 கொடுக்கலாம், இல்லை 6.5 கொடுக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப ஹைட்டாக இருக்காங்கன்னா 7 கொடுக்கலாம், லாஸ்ட் அளவு 7 தான். ஓகேங்களா, அதுக்கு மேலே கொடுக்கவே கூடாது. 5.5லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக்கை எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி வரைஞ்சது தெரியுதா உங்களுக்கு, பேக் எடுத்துட்டேன், இருந்தாலும் அந்த இடம் நான் கோடு போட்டிருக்கேன்ல ஆம்கோல் இடம் எல்லாம் அதை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் முதலேருந்து ப்ளவுஸை வச்சு இதெல்லாம் பண்ண தேவையில்ல, அதுக்காக தான். ஓகேங்களா, பேக் சைடு ஆம்கோல் நான் வந்து 1.5 இன்ச்சு கொடுத்துருப்பேன். ஸோ ஓகேங்களா, ஃப்ரண்ட் சைடு என்ன பண்ணோம் அப்படின்னா 1/2 இன்ச்சு கம்மி மைனஸ் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு தான் கொடுக்கணும். ஓகேங்களா, ஒரு வேளை உங்களுக்கு பேக் சைடில் 1 இன்ச்சு தான் ஹாம்கோல் இந்த மாதிரி வித்தில் வருது அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் 1/2 இன்ச்சு தான் கொடுக்கணும். இது ஒரு டைம் வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். பேக்கில் 1 வச்சா ஃப்ரண்ட்டில் 1/2 வைக்கணும், பேக்கில் 1.5 வச்சிங்க அப்படின்னா ஹாம்கோலாண்ட ஃப்ரண்ட்டில் 1 வைக்கணும், 1/2 இன்ச் ரெடியூஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஹாம்கோல் ஸ்கேல் வச்சு ஸோ கர்வ் வரைஞ்சிக்கோங்க. 3 பாயிண்ட் மீட்டப் ஆகிற மாதிரி வரைஞ்சிப்போம்ல. ஸோ இது ஆல்ரெடி நம்ம இதில் தையல் அளவு இருக்குது நமக்கு 1/2 இன்ச்சு, ஏன்னா நம்ம வந்து பேக் சைடை வச்சு தானே ட்ராஃப்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இப்போது ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ இப்போ நான் சொல்கிற மெத்தட்லேயே பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவிலே பட்டியும் 2 மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ ஒன்று இந்த பட்டி எனக்கு ஷேப்பாக வரணுன்னா எப்படி, இல்லை எனக்கு நார்மல் மெத்தட்னால் எப்படின்னு சொல்லியிருப்பேன். இது இல்லாமல் நான் ஆல்ரெடி பாடி மெஷர்மெண்ட் வீடியோ இதெல்லாம் அனுப்பியிருப்பேன். ஸோ இருந்தாலும் நான் லைவாக ஒரு டைம் கிளாஸில் சொல்லுவேன். ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் நல்லாவே பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஆரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே ஈஸி தான். ஓகேங்களா, சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், 1/2 இன்ச்சு நம்ம ஏற்கனவே இதுக்கு ஷோல்டர் ஜாயினுக்கு தையல் அளவு விட்டுருக்கோம். ஸோ நெக்கு வந்து இந்த ப்ளவுஸில் இப்படி இருக்குது. ஓகேங்களா, நல்லா ப்ராடாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அப்படி வச்சுக்கலாம், இல்லை அப்படி
இல்லை அவங்க கேட்குறாங்க, இல்லை நீங்கள் கஸ்டமருக்கு தைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்காக இருந்தாலுமே உங்களுக்கு நெக் எவ்வளோ வேணும், இல்லை ப்ராடாக வேணுமான்னு முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? பண்ணிவிட்டு ஸோ ஆல்ரெடி நான் என்ன அளவில் வச்சுருக்கணும் அப்படின்னாலும் ஓகே. ஏன்னா நான் இப்போ ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் தான் பண்ணியிருக்கேன், ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நெக் எந்த மாதிரி யூ வேணும், வெரைட்டி வேணும்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணலை. உங்களுக்கு எப்படின்னாலும் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம், பட்டி, அதாவது அந்த பட்டி போர்ஷன் இருக்குங்களா, ஃப்ரண்ட்டுனாலே டாட் போர்ஷனும் பட்டி போர்ஷனும் சேர்ந்தது தான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன். பட்டியோட லாஸ்ட் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் நல்லா, இதுதான் பட்டியோட லாஸ்ட்டு. இப்போது 2 கிளாத்தாக ஃபோல்டு பண்ணி கரெக்டாக ஷோல்டரோட சென்டர் வச்சு பட்டியோட சென்டரில் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. வீடியோவில் நான் என்ன காமிக்கணும்னா நல்லா பாருங்கள். பட்டியோட லாஸ்ட்டு மார்க்கிங் பண்ணேன், சென்ட்ரு மார்க்கிங் பண்ணேன், ஆல்ரெடி பட்டியோட ஸ்டார்டிங் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் திரும்பியும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் இன்னொரு டைம் கூட இதில் காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது 1 இன்ச்சு வந்து தையல் அளவு விட்டுறணும். ஓகேங்களா? நம்ம பட்டி ஸ்டார்டிங், அதோட நடுவு, லாஸ்ட்டு மார்க்கிங் பண்ணி அதுக்கப்புறம் 1 இன்ச்சு தையல் அளவு விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக மார்க்கிங் பண்ணி அதை லைனாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்கள் அளவு ப்ளவுஸில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பட்டி வரைக்கும் இன்னொரு மெத்தடுமே நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஒரு மெத்தட் அப்படியே அளவு ப்ளவுஸ் வச்சு பட்டி ஸ்டார்டிங், நடுவு, லாஸ்ட்டுன்னு பார்த்தோமா. இன்னொன்று என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷோல்டர் டு அந்த பட்டி லென்த்து வரைக்கும் எடுத்துக்கிறோம். 11 வருது. ஓகேங்களா? ஸோ 11 கூட ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிட்டு 12 ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இது இன்னொரு மெத்தட். உங்களுக்கு ஷேப்பாக பட்டி வரணுன்னா 2வது மெத்தட் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு குழம்புற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பி வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். 2 மெத்தட் பட்டிக்கே சொல்கிறேன் நான். ஷோல்டர் டு பட்டியோட மிடில் வரைக்கும் ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கூட 1 இன்ச் 11 இருக்குது. இதில் 11 + 1 12 இன்ச்சில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது இதில் 3 டாட் இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு டாட் எதுனா பட்டி கூட ஜாயின் இருக்கிறது ஃபஸ்ட்டு டாட்டு, செகண்ட் வந்து கொக்கி பீஸ் காஜா பீஸ் ஆண்டா இருக்கிறது செகண்ட் டாட்டு, ஆம் கோல் ஆண்டா டச் ஆகுது தேர்ட் டாட்டு. ஓகேங்களா? 3 டாட் நமக்கு. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, தேர்டு. இப்போ ஃபஸ்ட்டு டாட்டு கொக்கி பீஸ் காஜா பீஸ்லேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இது 3 இன்ச்சில் இருக்கா ஃபஸ்ட்டு டாட்டு. ஸோ அந்த 3 இன்ச்சை தான் நீங்கள் கீழேருந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? இது வந்து பட்டிக்கு நம்ம 12 இன்ச் மட்டும் பண்ணோம்ல. ஸோ அது இல்லாமல் என்ன பண்ணோன்னா, ஃப்ரண்ட்டில் 1.5 இன்ச்சு கொடுக்கணும். இந்த லாஸ்ட்டு முடிகிற இடத்துல 2 இன்ச்சில் மார்க்கிங் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டில் 1.5 இன்ச்சு பார்த்துக்கோங்க, லாஸ்ட்டில் 2 இன்ச்சு. நான் 12 இன்ச்சு போட்டேன்ல. ஸோ போட்டுட்டு இங்கே 1.5 கொடுக்குறேன், இங்கே 2 கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது காஜா பீஸ் பார்த்திங்கல்ல, அது 3/4 இன்ச்சு இருக்கும். அந்த 3/4 இன்ச்சு மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் பண்ணணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு அந்த காஜா பீஸ்லேருந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3 இன்ச்சை எங்கே வைக்கணும்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. கீழே இருந்து தான் வைக்கணும் நம்ம எப்பயுமே. ஓகேவா? கீழே, அதாவது தையல் அளவில் இருந்தால் நீங்கள் வைக்கணும். கரெக்டாக 3/4 இன்ச்சு இங்கே வருதா, இங்கேருந்து 3 இன்ச் எங்கே வருது, இந்த இடம் வருது. அப்போ அங்கே ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, பேக் சைட் திருப்பிக்கிட்டு இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும். நீங்கள் இன்ச்சு டேப்லேயும் பார்க்கலாம், இல்லை அப்படியேவும் பார்க்கலாம். நான் அவ்வளோதான் மார்க் பண்ணிக்கிட்டேன், இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஸோ ப்ளவுஸில் பார்த்தா தெரிஞ்சிச்சு. இந்த பக்கம் 1 இன்ச்சு வைக்கணும். ஓகேங்களா? ரைட் சைடு 1 இன்ச்சு, லெஃப்ட் சைடு 1 இன்ச்சு கொடுக்கணும். ஸோ இது யார் யாருக்கு என்னென்ன அளவு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு நான் சார்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறேன். லைவ்லையுமே உங்களுக்கு லைவ் கிளாஸில் டவுட்ஸு ஒரு டைம் பேட்டர்ன் மேக்கிங் போடுவேன். ஓகேங்களா? நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க யார் யாருக்கு என்னென்ன அளவு. ஆல்ரெடி வீடியோலையுமே இருக்கும், நீங்கள் பார்த்தாலுமே தெரியும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த முன்னாடி ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சை அப்படியே ஒன்றா சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பட்டி ஷேப்பாக வரும். டாட் கரெக்டாக அந்த இடத்துல பிடிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இது. 2வது டாட் என்ன பண்ணணும், ஸோ அந்த நெக்கிலேருந்து இந்த லாஸ்ட்டு பட்டி வரைக்கும் மொத்தத்தில் பாதி எடுத்து மார்க்கிங் பண்ணிக்கணும். 3வது டாட் என்ன பண்ணணும், ஆம்கோல்லேருந்து அப்படியே கிராஸாக வர மாதிரி ஒரு லைன் மட்டும் மார்க்கிங் பண்ணிக்கணும். நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்லேருந்து செகண்ட் டாட்டுக்கு 1.5 இன்ச்சு கேப் விடணும். ஃபஸ்ட்லேருந்து தேர்ட் டாட்டுக்கு 2 இன்ச்சு கேப் விடணும். ஃபஸ்ட்லேருந்து செகண்டுக்கு 1.5, ஃபஸ்ட்லேருந்து தேர்டுக்கு 2. ஓகேங்களா?
ஸோ செகண்ட் டாட் எப்படி எடுக்கிறோம், மொத்தத்தில் பாதி, அதாவது அந்த நெக்கு டு அந்த கீழே இருக்க போர்ஷன் வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டாட்டுக்கு ஒரு இன்ச்சு கொடுத்தோம், செகண்ட் டாட்டுக்கு ஆஃப் இன்ச்சு அந்த பக்கம் தையல் அடிக்க, ஓகேங்களா, ஸ்டிச்சிங்க்காக. அப்புறம் தேர்ட் டாட் ஆம்ஹோல் டாட்டுக்கு 1/4 இன்ச்சு கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டு. இதுக்கப்புறம் பட்டி இருக்கா, பட்டி இவங்களோட இப்போ நான் வச்சுருக்க ப்ளவுஸோட சைஸ் வந்து 34. இதுக்கு நீங்கள் 2 இன்ச்சு வந்து பட்டி வச்சாலே போதும், ஓகேவா. சாரி, 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு அது வரைக்கும் வச்சாலே போதும். இப்போ அவங்களோட இதுவை பொறுத்து இருக்குது, ஓகேங்களா. சில பேர் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி 34 இருந்தால் கூட 3 இன்ச்லேயும் பட்டி போடுவாங்க, 2.5லேயும் போடுவாங்க. ஸோ அது அவங்கவுங்கள பொறுத்தும் இருக்குது. அது இல்லாமல் காமனாக சொல்லணும் அப்படின்னா 2.5 இன்ச்சு போடலாம், ஓகேங்களா. காமனாக ஒரு 36 38 சைஸ் வரைக்குமே 2.5 இன்ச்சில் பட்டி நீங்கள் வரைஞ்சிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அது கீழே வரைஞ்சி ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு தையல் அளவு கொடுத்து ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஹார்ம்ஹோல் கட் பண்ணல. இப்போ நான் வந்து உங்களுக்காக கீழே ஒரு கிளாத் வச்சு காமிக்கிறேன், டேபிளில் போடல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், கையில் பிடிச்சிட்டே கட் பண்ணுறேன். டேபிள் மேலே போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கும் பர்ஃபெக்டாக டேபிள் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், இல்லை டைலரிங் மிஷின் மேலேயே கட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹார்ம்ஹோல் மட்டும் லேசாக இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிட்ட கட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சரியாக கட் பண்ண மாட்டிங்க. அதே மாதிரி பர்ஃபெக்டாக கட் பண்ணோம் அப்படின்னா இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் கையில் எடுத்து ஒட்டை கட் பண்ணோம் எப்போயுமே ஹார்ம்ஹோல் போர்ஷன்லாம் நீங்கள். ஏன்னா இது எங்கன்னா கிராஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்காது, அதனால். ஸோ இதே மாதிரி தான் கட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு இதில் ஃப்ரண்ட் போர்ஷன் புரிஞ்சிச்சு அப்படின்னா டிராஃப்ட் பண்ணுறோங்க. அதாவது நீங்கள் ஒரு லைனிங் கிளாத் இருந்தால் பண்ணுங்கண்ணா. இப்போ லைனிங்கில் தான் இவ்வளோவுமே. இப்போ மெயின் கிளாத்தில் இப்போது லைனிங் எடுத்துகிட்டு போய் கட் பண்ண போகிறோம். ஸோ லைனிங்கோட பேக் சைடு எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா. நம்மளோட பேக் சைடு எடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஷோல்டரில் சின்னதாக நாட்ச் மாதிரி கொடுத்துக்கோங்க, குட்டியாக. இப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்கில் நீங்கள் எதனா வித்து மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க, நம்ம இதில் சரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஷோல்டரில் லைனிங்கில் நாட்ச் கொடுக்க சொன்னேன், கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஜரி லைன் நம்ம வந்து ஆரி போட்டாலுமே ஜரியில் செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அந்த லைனில் வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கா, அந்த நாட்சில் வந்து முடியுதா. அப்படி முடியல அப்படின்னா இந்த நெக்கோட வித்து பாருங்கள். இப்போ எனக்கே இந்த 1/2 இன்ச்சுக்கு மேலே எக்ஸஸாக இருக்குது, ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி வைங்க. 6 இன்ச்சு தான் லைனிங்கில் இருக்குது, அதுதான் கரெக்டான அளவு. ஆனால் இதில் 6.5 இன்ச்சு இருக்குது மெயின் கிளாத்தில். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம மார்க் பண்ணுறப்ப எக்ஸஸாக நம்ம இந்த மாதிரி நெக்கை மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மிஸ்டேக் வரும். அதுக்காக தான் நான் இந்த ப்ளவுஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு ப்ளவுஸில் பின்னாடி ஒரு வீடியோவும் காமிக்கிறேன், அது கரெக்டாக இருக்கும். இதில் வந்து சின்ன மிஸ்டேக் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி சின்னதாக அந்த நடுவில் இந்த மாதிரி நான் எப்படி பண்ணியிருக்கணும், சின்ன ஃபோல்டிங் கொடுத்துட்டு அப்புறம் லைனிங் வச்சு கட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி தான் ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. அப்புறமா பேக் அப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்கள். ஆர்ம்ஹோல் கட் பண்ணுறப்ப நல்லாவே கேப் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒட்டை நீங்கள் ஹார்ம்ஹோல் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போவே அப்படி கட் பண்ணிட்டீங்க, எதனா மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. மேலே 1/2 இன்ச்சு விடணும், ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஷோல்டர் ஜாயினிங்க்கு பண்ணுவோம்ல, அதுக்காக இன்னும் கொஞ்சம் 1/2 இன்ச்சு விட்டிங்கன்னா தான் ஃப்ளோவாக அப்புறமா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கும் போது. ரொம்ப கிட்ட அப்படியே பண்ணிங்க அப்படின்னா அது செட் ஆகாது, ஓகேங்களா. அதனால் பார்த்துக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது, ஓகேங்களா. போன வாட்டி காட்டினது நெக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு, அதனால் அதை உங்களுக்கு வீடியோவில் காட்டினேன். இப்போ இது கரெக்டாக இருக்குது. அப்படியே பேக் போர்ஷன் வச்சிடணும். அந்த ஷோல்டர் வந்து சின்ன நாட்ச் மட்டும் கொடுத்துட்டு மேலே 1/2 இன்ச்சு தள்ளினா போல் வச்சுட்டு எல்லாமே சுற்றி 1/2 இன்ச்சு விட்டு மட்டும் ஒட்டை கட் பண்ண எடுத்துட்டிங்க அப்படின்னா பேக் போர்ஷன் அவ்வளோதான், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரைட் கட்டிங் கொடுத்துட்டு அப்புறம் எடுத்து கட்டிங் பண்ணிப்பேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதை கட் பண்ணுறப்பையும் நீங்கள் எதனா ஃபேன்லாம் போட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா அளவு மாறிடும். அதனால் பால் பின் குத்திட்டு கூட கட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாகலாம் விட தேவையில்ல, ஓகேங்களா. ஒரு 1/2 இன்ச் விட்டால் போல் கட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் கையில் எடுத்து கட் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன், ஃப்ரண்ட்டு வந்து நான் பேக்கில் இப்போ அடுத்த வீடியோவில் என்ன பண்ணியிருப்பேன், தனித்தனி போர்ஷனாக கிளாத் பத்தலைன்னா என்ன பண்ணலான்னுக்காக அது கொடுத்துருப்பேன். இது உங்களுக்கு கிளாத்து நீங்கள் ஒரு 1.25 மீட்டரில் போட்டிருக்கீங்க, நிறையவே போட்டிருக்கீங்க, கிளாத் அட்ஜஸ்டபிளாக நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டு ஃபுல் போர்ஷன் இப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். ஆனால் ஷோல்டரான நாட்ச் கொடுத்துட்டு ஒரு இடத்துல மட்டும் நம்ம ஒர்க் கொடுத்துருப்போம். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக ஜரிக்கு முன்னாடி அந்த ஷோல்டரான நாட்ச் கொடுத்தது வைக்கணும். வச்சுட்டு தான் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ரண்ட்டை வச்சுட்டு கட் பண்ணணும். ஓகேங்களா, அது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் 1/2 இன்ச்சு விட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லீவுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் பட்டி இதுக்கு அடியிலே பட்டி ஷேப்பில் இருக்குது. ஸோ இதையே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை கிடைக்கல அப்படின்னா வேறு எங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் ஃபுல் போர்ஷனும் கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டு ஒன்றா இருந்தால் இப்படி கட் பண்ணுறது, தனித்தனியாக இருந்தால் இன்னொரு விதமாக கட் பண்ணுறது, அதையும் நான் சொல்கிறேன். இப்போ ஸ்லீவ் என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே கீழே கரெக்டாக எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அது மேலே வச்சுட்டு ஃபுல்லாக 1/2 இன்ச்சு எக்ஸஸாக எல்லா இடத்துலையும் விட்ட மாதிரி 2 ஸ்லீவுமே வச்சு கட் பண்ணிக்கிறேன். இது ஒரே லைனாக தான் ஸ்லீவ் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு லைனிங், அங்கே ஒரு ஸ்லீவோட லைனிங் வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அதிகமாக விடக்கூடாது, 1/2 இன்ச்சு தான் விட்டு கட் பண்ணணும். ஏன்னா அடுத்த கைக்கு உங்களுக்கு கரெக்டாக அப்புறம் இல்லாமல் போயிடும். அதனால் இன்னொரு கையுமே கட் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி தான் கட் பண்ணோம் ஃபுல்லாகவே. பொறுமையாகவே கட் பண்ணி எடுங்க. ஸோ கட் பண்ண அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணோம், பட்டி கட் பண்ணோம். பட்டி நான் லாஸ்ட்டாக அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம இந்த ப்ளவுஸ் கட் பண்ணப்போ இதுக்கு அடியிலே பட்டி வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்லீவ் கட்டிங் இன்னொரு டைம் காட்டுறது. ஹேங்கிங்கோடு கட் பண்ணேன், இது ஹேங்கிங் இல்லாமல் கட் பண்ணுறேன். வேரியேஷனுக்காக இந்த 2-3மே நான் காமிக்கிறேன். ஒரு வேளை உங்கள் ப்ளவுஸ் வந்து எப்படி இருந்தாலுமே பார்த்துக்கோங்க. ஆஃப் ஹேண்டாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க, இல்லை எல்போ ஸ்லீவாக இருந்தால் இந்த ஸ்லீவ் பார்த்துக்கோங்க. ஒரு டைம் இப்படி கட் பண்ணணுன்னுக்காக நான் காமிக்கிறேன். லைனிங் எப்படி வச்சுருக்கணும் பார்த்துக்கோங்க. வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த மாதிரி தான் நம்ம வச்சுருப்போம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இதோட ஸ்லீவையுமே நான் காமிக்கிறேன். உங்களுக்கு லைனிங்கில் இப்போ நான் அளவு எடுத்து காமிச்சேன்ல, அதையும் எப்படி கட் பண்ணுறதுன்னு ஒரு டைம் காமிக்கிறேன். ஆஃப் ஹேண்டு எல்போ ஸ்லீவ் ஒரு டைம் காமிச்சிட்டு மெயினாக கட் பண்ணுறதுக்கு போயிருக்கேன். அது மாடலுக்காக காமிச்சேன். ஸோ இப்போ நான் இதில் கட் பண்ணுறேன். நான் இந்த கிளாத்தில் தானே ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் கை 1/2 இன்ச்சு மட்டும் விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் நமக்கு ஸ்லீவு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டு போர்ஷன் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஃப்ரண்ட்டு போர்ஷன் இது 2 தனித்தனியாக கட் பண்ணுறோம். ஓகேங்களா, போன வாட்டி நான் காமிச்சல வீடியோவில் 2மே சேர்ந்த மாதிரி கட் பண்ணோமா, இது ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு தனித்தனியாக. ஏன்னா இதில் கிளாத் பத்தலை. ஸோ இது ரொம்ப கம்மி, 1 மீட்டருக்குள்ளே தான் இருக்குது கிளாத்துன்னு வச்சுக்கோங்க. இல்லை 1 மீட்ரு தான் இருக்குது, ரொம்ப குண்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மெத்தட் தான். இதுவுமே ஷோல்ட்ரு கரெக்டாக வருதோ எங்கே நாட்ச் கொடுத்துட்டு ரைட் சைட் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ லெஃப்ட் சைட் கட் பண்ணுறேன். ஓகேங்களா, ரைட் தனியாக லெஃப்ட்டு தனியாக இந்த மாதிரி போர்ஷன் தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கிறேன். இது எதுக்குன்னா, உங்களுக்கு கிளாத் பத்தலை கம்மியாக இருக்குன்னா இந்த மெத்தட், இல்லை கிளாத் ஃப்ளோவாக இருக்குன்னா மொத்தமாக வச்சு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வேரியேஷன் நீங்கள் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் எப்படி ஆரி ப்ளவுஸ் இப்போ வச்சுருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாதுல்ல, அதனால் 2-3 மெத்தட் எல்லாமே சொல்லியிருக்கேன். அதில் ஃப்ரண்ட் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஓவர். நம்ம பேக் பார்த்தோம், ஸ்லீவ் பார்த்தோம், இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்துருக்கோம். ஓகேவா, இப்போது பட்டியும் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் வீடியோ. ஸோ பட்டி எப்படி கட் பண்ணலாம், உங்களுக்கு அது கீழே இருந்துச்சு ஃப்ரண்ட்டுக்கு கீழேனா அப்படியும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லைனிங் பீஸில் பட்டி கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல அதை எடுத்துக்கோங்க. 2 கிளாத்தாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மெயின் கிளாத்தை. ஸோ அது மேலே வச்சு அப்படியே பட்டியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, இவ்வளோ தான் நம்ம பட்டி கட் பண்ணுற மெத்தடு. ஸோ இவ்வளோ தான் ஃபுல் ப்ளவுஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்க்கலாம்.